அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு என்னன்னு பார்த்தீங்களா, வீட்டில் சுவாமி சிலைகள் வச்சு வழிபடலாமா, எப்படி வழிபடணும்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த பதிவு போடுறேன். கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற பதிவு அடுத்தடுத்து உங்களுக்கு வருங்க. இப்போ பதிவை பார்த்துடலாம் வாங்க. பொதுவாகவே பார்த்திங்களா, தெய்வ சிலைகள் எதாக இருந்தாலும் சரிங்க, அது கருங்கல்லால் ஆனதாக இருந்தாலும் சரி, இல்லை கல்லால் ஆனதாக இருந்தாலும் சரி, பஞ்சலோக சிலைகள், ஸ்படிக சிலைகள் இப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறையா மெட்டீரியல்ஸில் சிலைகள் வந்துடுச்சு. ஸோ இந்த சிலைகள்லாம் நம்ம வீட்டில் வச்சு வழிபடலாமா, அது மூலிமா நமக்கு நல்லது நடக்குமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. சிலைகள்ங்கிறது வைக்கலாம், அதுக்குன்னு பார்த்திங்களா ஒரு சைஸ் இருக்குது. அந்த சைஸில் தான் நம்ம சிலைகள் வைக்கணும். அதற்கான வழிபாடு முறைகளும் இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணோம். அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. பொதுவாகவே சிலைகள்னு பார்த்திங்களா, நம்ம ஒரு அரை அடி அளவில் தாங்க சிலை வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி நம்ம இப்போ தான் நிறைய ட்ரெண்டிங் ஆகிடுச்சி சிலைகள் வீட்டில் வச்சு வழிபடுறது. நிறைய பார்த்திங்களா வராகி அம்மன் சிலை வச்சுருக்காங்க, சிவலிங்கம்னு சொல்லிட்டு நிறைய சிலைகள் வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறாங்க. அதுவுமே பார்த்திங்களா ஒரு அளவு இருக்குங்க. அரை அடி அளவில் நீங்கள் வீட்டில் வச்சு சிலை பூஜை பண்ணலாம். மோஸ்ட்லி என்னை கேட்க போனால் நீங்கள் வீட்டில் சுவாமி படங்கள் வச்சு வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. சிலைகள் வச்சு வழிபடும் போது கண்டிப்பாக அதற்கான அபிஷேகங்கள், நெய்வேத்தியங்கள்லாம் கண்டிப்பாக படைக்கணுங்க. இல்லைனா அது பார்த்திங்களா நமக்கு ரொம்ப நெகட்டிவான பலனையே தரும்னு சொல்லலாம். நம்ம எதுக்காக வீட்டில் சுவாமி சிலைகள் வச்சு பூஜை பண்ணுறோம், நம்ம செல்வ செழிப்போடு இருக்கணும், நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் எல்லாருமே சுவாமி சிலைகள் வச்சு பூஜை பண்ணுவோம் இல்லைங்களா. ஆனால் பார்த்திங்களா நம்ம அது வீட்டில் வச்சு பூஜை பண்ணும்போது சுவாமி சிலைகள்னு பார்த்திங்களாவே எந்த சிலைகள் இருந்தாலுமே ரொம்பவே பவர் அதிகமாக இருக்குங்க. நம்ம அதை வீட்டில் வச்சு பூஜை பண்ணும்போது அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். அதற்கான பூஜை முறைகள், அபிஷேக முறைகள்லாம் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும். அது முடிஞ்சால் தான் நம்ம வீட்டில் சிலை வைக்கணும். இல்லை நாங்களாம் வேலைக்கு போகிறோம், ரொம்ப பிஸி ஷெட்யூலில் இருக்கோங்கிற போது கண்டிப்பாக அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்திங்களா மோஸ்ட்லி ஃபோட்டோஸ் தான் வச்சு வழிபட்டாங்க. சுவாமி ஃபோட்டோஸ் தான் வச்சு வழிபட்டுட்டு இருந்தாங்க. யாரும் சிலை வழிபாடு பெரிய அளவில் பண்ண மாதிரி தெரியல. மோஸ்ட்லி அப்படி பண்ணனதும் கிடையாது. அப்படி கோவில்கள் போய் வழிபடுவாங்க. இல்லை கற்களால் ஆன சிலைகள்லாம் வந்துட்டு அவங்க தோட்டங்களில் வச்சு வழிபடுவாங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு ப்ராப்பராக வருஷத்துக்கு ஒருக்கா கெடாய் வெட்டுறது, பூஜை பண்ணுறது, பொங்கல் வைக்கிறது, இந்த மாதிரிலாம் இங்கே செய்வாங்க. அந்தந்த சுவாமிக்கு அந்தந்த நாட்களில் அபிஷேகம் ஆராதனைகள்லாம் நடத்துவாங்க. ஆனால் நாம் தான் இப்போ எல்லாமே காலங்கள் மாறிட்டுருக்கு. எல்லாமே வெளியில் நம்ம நிறைய மீடியாஸில் பார்க்குறோம், டிவியில் பார்க்குறோம், எல்லா பக்கமும் சிலைகள் வச்சு பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. பண்ணுறது தப்பு இல்லை, ஆனால் அதுக்கான இம்பார்ட்டன்ஸையும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் கண்டிப்பாக நம்ம கொடுக்கணுங்க. நமக்கு பார்த்திங்களா அது ரொம்பவே பாசிட்டிவான பலனை கொடுக்கும். இல்லைன்னா பார்த்திங்களா நிறைய நெகட்டிவான பலன்கள் கொடுக்கும்போது நம்மளால் கண்டிப்பாக அதெல்லாம் தாங்க முடியாது. நிறைய பிரச்சனைகள் உருவாகும். அப்படி ஒருவேளை நீங்கள் வச்சு வழிபடணும், உங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, அந்த வழிபாடு செய்யணும், சுவாமி சிலைகள் வச்சு வழிபடணும், ரொம்பவே இஷ்ட தெய்வங்கள்லாம் இருக்குது, அவங்கள சிலை வடிவத்தில் வச்சு பூஜை பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பண்ணலாம். அப்படி பண்ணும்போது பார்த்திங்களா நீங்கள் அரை அடி சிலைக்கு வச்சுக்கலாம். ரொம்ப சின்ன சிலையாக அரை அடி, கம்மியாக இருக்க சிலை அரை அடி சிலையை நீங்கள் வைக்கலாம். அதுக்கு மேலே பெரிய சிலைகள் வேணாங்க, அவாய்ட் பண்ணிடுங்க. அப்படி வீட்டில் சின்ன சிலையாக வச்சுருக்கவங்களும் கண்டிப்பாக அந்த தெய்வ சிலைகளுக்கு நீங்கள் அபிஷேகம் கண்டிப்பாக பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் ஒரு மகாலட்சுமி சிலை வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமையிலும் வெள்ளிக்கிழமையும் தாயாருக்கு நீங்கள் பார்த்திங்களா பால், தயிர், தண்ணீர், பன்னீர் இதெல்லாம் ஊற்றி அபிஷேகம் பண்ணணும். அப்படி என்னால் முடியாது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக பார்த்திங்களா தண்ணியாவது ஊற்றி அபிஷேகம் பண்ணிவிட்டு தீப தூபம் ஆராதனைலாம் காமிச்சிட்டு நீங்கள் நெய்வேத்தியம் கண்டிப்பாக வைக்கணுங்க. அது பார்த்திங்கன்னா நீங்கள் மகாலட்சுமி தாயார்னால் நீங்கள் அவங்களுக்கு பார்த்திங்களா பாதாம், முந்திரி, திராட்சை இந்த மாதிரி உலர் பழங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, அது எல்லாமே வைக்கலாம். அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் அவங்கள மலரால் அலங்காரம் பண்ணி நீங்கள் ஊதுபத்தி, கற்பூரம்லாம் காமிச்சு அவங்கள வழிபடணும். செவ்வாய், வெள்ளிக்கிழமை நாட்கள். அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமிக்கு உரித்தான நாட்கள் இருக்கும் இல்லைங்களா, அந்த நாட்கள்லாம் அவங்களை கண்டிப்பாக வழிபாடு பண்ணணும். அதுவே முருகன் சிலை வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக சஷ்டி அன்னைக்கும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கும் இந்த நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். சிவலிங்கம் வச்சுருக்கீங்கன்னா பிரதோஷம் அன்னைக்கும் திங்கட்கிழமையிலையும் அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணும். தண்ணீராவது விட்டு அபிஷேகம் பண்ணும். காலையில் பார்த்திங்களா
பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு வச்சு நீங்கள் ஊதுபத்தி கற்பூரம்லாம் காமிக்கணும். ஈவினிங் டைம்லேயும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதே போல் நீங்கள் நெய்வேத்தியமாக ஏதாவது வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பழங்கள் ஏதாவது வைப்பீங்க இல்லையா? ஸோ எது வச்சுருந்தாலும் அரை மணி நேரம் தான் சாமி முன்னாடி இருக்கணும். அதிகபட்சம் பார்த்தீங்களா நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக கூட விடலாம். ஆனால் அந்த ஈவினிங் இன்றைக்கி காலையில் அபிஷேகம் பண்ணி நெய்வேத்தியம் வைக்கிறீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து எடுத்துடணும். அதே போல் சுவாமிக்கு பூக்கள்லாம் போடுறீங்கன்னா காஞ்ச பூக்களை அப்படியே விடக்கூடாதுங்க. ஏன்னா அது பார்த்தீங்களா உங்களுக்கு நெகட்டிவ் வந்து வீட்டுக்கு கொண்டுட்டு வரும், ரொம்ப கஷ்டங்களை கொடுக்கும். ஸோ நீங்கள் நெய்வேத்தியம் வச்சாலும் சரி, சாமிக்கு மலர்கள் போட்டாலும் சரி, அது ஈவினிங்குள்ளே நீங்கள் அதை வந்து எடுத்துடணும். தினமும் என்னால் அபிஷேகம் பண்ண முடியாதுங்கிறீங்க, கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணணும். ஆனால் கம்பல்சரி நீங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு வச்சு ஊதுபத்தி கற்பூரம்லாம் காமிக்கணும். நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்களா விநாயகர் சிலையெல்லாம் வச்சுருப்பீங்க. ஸோ அவங்க இல்லாமல் சதுர்த்தி அன்னைக்குமே அப்புறம் புதன்கிழமை அன்னைக்குமே விநாயகருக்கு நீங்கள் வழிபாடு செய்யணும் கண்டிப்பாக. அதே போல் டெய்லியும் சுவாமிக்கு விளக்கேற்றணுங்க. விளக்கேற்றாமல் இருக்கக்கூடாது சிலை வழிபாடு செய்கிறீங்க. அது சிலை பெருசாக இருந்தாலும் சரி, சின்னதாக இருந்தாலும் சரி, டெய்லி விளக்கேற்றி கண்டிப்பாக நீங்கள் நெய்வேத்தியம் கண்டிப்பாக படைக்கணுங்க. அப்போ தான் உங்களுக்கு நெகட்டிவ்ஸ் எதுவுமே இல்லாமல் இருக்கும். நீங்கள் நெய்வேத்தியமாக சுவாமிக்கு பார்த்தீங்களா பழங்கள் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா கற்கண்டு, பேரிச்சம்பழம், இந்த மாதிரி ஏதோ ஒன்று பழங்களாவது கண்டிப்பாக வைக்கணுங்க. ஒரு நாள் வச்ச பழம் அடுத்த நாள் வைக்கக்கூடாது, மாற்றி மாற்றி வைங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, இதெல்லாமே என்னால் முடியுங்கிறீங்க. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் சிலை வழிபாடு பண்ணலாம். அதுவுமே சின்ன சிலைகள் வச்சு வழிபடுங்க. என்னை கேட்க போனால் ஆக்ரோஷமான தெய்வங்கள் வச்சு வழிபடுறது முடிஞ்ச அளவுத்துக்கோங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்களா ப்ராப்பராக பூஜைகள்லாம் நீங்கள் பண்ணணும், பூஜை மந்திரங்கள்லாம் நீங்கள் செய்யணும், ரொம்ப வீட்டில் சுத்தபத்தமாக இருக்கணும். அப்படியெல்லாம் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் பார்த்தீங்களா ஆக்ரோஷமான தெய்வம்லாம் வச்சு வழிபடலாம். அப்படி முடியாதுங்கிறீங்க இந்த சாந்தமாக இருக்காங்க இல்லைங்களா, அந்த சிலைகள் எல்லாம் வாங்கி வச்சுட்டு, அதாவது மகாலட்சுமி, விநாயகர் சிலை இதெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சு வழிபடலாம். அதுவும் சின்ன சிலையாக இருக்கணும். அதுக்கும் கரெக்டாக நீங்கள் ப்ராப்பராக பூஜை எல்லாம் பண்ண முடியும்னா அதை நீங்கள் பண்ணலாம். இல்லைனா நம்மளுடைய பக்தி மனசில் இருக்குது, நம்ம கோவில் போய் வழிபடலாம். இல்லை வீட்டில் கடவுளுடைய திருவுருவ படங்கள் வச்சு வழிபடலாம். அதுவுமே உங்களுக்கு பார்த்தீங்களா நல்ல பாசிட்டிவான எனர்ஜியை வீட்டுக்கு கொண்டுட்டு வரும். வீட்டில் நல்ல செல்வ செழிப்போடு மகாலட்சுமி கடாட்சத்தோடு இருக்குங்க. எல்லாருக்குமே பார்த்தீங்களா நிறைய இப்போ நம்ம யூடியூப்லலாம் பார்த்தீங்களா ஹோம் விலாக்னு சொல்லிட்டு போடுறாங்க. நிறைய வீட்டில் பார்க்குறேன், நிறைய சுவாமி சிலைகள் எல்லாம் வச்சுட்டு வழிபடுறாங்க. ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நம்ம கரெக்டாக கொடுக்குறோங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அவங்க நமக்கு நல்லது தான் செய்வாங்க, கெடுதல் எதுவும் நடக்காது. நீங்கள் சின்ன சிலைகள் வச்சு வழிபடலாம். ஆனால் டெய்லியும் கரெக்டாக ப்ராப்பராக பூஜைகள் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்க சந்தோஷப்பட்டு உங்களுக்கு வாழ்க்கையில் தேவையான சகல செல்வங்களையும் கொடுப்பாங்க. இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற பதிவு அடுத்தடுத்து உங்களுக்கு வருங்க. மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.